உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 2 பாதிக்கப்பட்டது. ஒன்று, குலதெய்வம் பூஜை பண்ணாமல் விட்டுட்டாங்க. 2வது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம விட்டாங்க. அந்த முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவேன். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது ரொம்ப முக்கியம் சாமி. லக்னத்தில் ராகு இருக்கு, லக்னத்தில் கேது இருக்கு அப்படின்னாலே பாட்டிமாரோடைய அனுகிரகத்தில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கான்னு அர்த்தம். ஒருத்தர் தன்னுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய அந்த திதி காரியங்களில் குறை வச்சுட்டார். சில வருடங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். அந்த முன்னோருடைய முகசாயிலே பிறக்கிறான். அவருடைய குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ லக்னத்தில் ராகு உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கவில்லை என்றாலும் தாத்தா பாட்டி சொல் பேச்சு கேட்போம். முன்னோர்கள் திதி தர்ப்பணம் பண்ணுறதுனால குலதெய்வத்தை விட்டுறணுங்கிற அவசியம் இல்லை. குலதெய்வம் ரொம்ப முக்கியமானது. நான் 2 கண்ணாக நீங்கள் பார்த்துக்கணும். குலதெய்வத்துக்கு நிகரான ஸ்தலங்களுக்கு அவங்க போய்க்கலாம். உதாரணத்துக்கு திருச்செந்தூர் முருகன், மதுரை மீனாட்சி, சில முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது. குலதெய்வம் என்னன்னே தெரியாதவங்க, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போனால் பிரச்சனை வருதுங்கிறவங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகம் சார்ந்த தேடுதல்கள் இருக்க அது ஒரு என்ஜாயபிளாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு இறை தரிசனமாகட்டும், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாகட்டும், இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. நம் வாழ்க்கை கணிக்கப்பட்டது தான். ஜாதகங்களில் நம் வாழ்க்கை எழுதப்பட்டிருக்குன்னு நம்பி நிறைய பேர் தன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே போய் மாட்டி வெளியில் வர முடியாமல் இருக்காங்க. அது அவங்களோட தவறு. ஜாதகத்தில் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த நேரம் திருமணத்துக்கு சரியான நேரம்னு மிகச்சரியாக கணிக்கக்கூடிய ஜோதிடர்களை பிடித்து வாழ்க்கையை செம்மையாக வாழ்கிறவங்க செம்மையாகவும் வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஜோதிடரை பொறுத்திருக்கு உங்களுடைய எதிர்காலம். தன்னை நம்பி ஜாதகம் தருவங்களுக்கு மிக சிரத்தை எடுத்து 360 டிகிரி அனலைசிங் ஓடிமாங்க. அவங்க நினச்சி பார்க்காத முடியும். அவங்க தேதி ஆகட்டும், பிறந்த நாளாகட்டும், அனைத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வையும் செழிப்பான வாழ்க்கையும் ஏற்படுத்தி தருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். அவர்கள்ட்ட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அனுபவங்களை பகிர்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஒரு சின்னதாக ஒரு பாடம்னே சொல்லலாம். நம்மளுடைய எபிசோட்ஸ் எல்லாமே ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் முடியுமா, இது சாத்தியமான்ற அளவுக்கு ஆச்சரியத்தோட அடுத்த கட்டத்தை தான் நீங்கள் கொண்டு போய் நிறுத்துறீங்க. சோசியல் மீடியா பலமாக வரமா பலகீனமானு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்குது. பெரிய பெரிய விஷயங்களை சாதாரணமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டு போயிடுறாங்க. அதனாலேயோ நுனிப்புள்ள மட்டும் மேய்ஞ்சிட்டு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது நிறைய பேர் மனசுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு சந்தேகம், ஜாதகத்தில் அனைத்தும் சிறப்பான அம்சமாக இருக்குது. கிரகங்கள் அனைத்தும் 2 பாதிக்கப்பட்டிருக்குது. ஒன்று, குலதெய்வம் பூஜை பண்ணாமல் விட்டுட்டாங்க. 2வது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம விட்டாங்க. 2ல் எதை முதல்ல செய்ய சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று தான் அவருக்கு சாத்தியம்னா இதை செஞ்சிருங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை 2மே அவசியம்னு சொல்லுவீங்களா? இது பாதிப்புனால் என்னென்ன விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்கன்ற விஷயத்தை பேசலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது சார். குலதெய்வ பாதிப்பும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்ம காரியங்களில் ஒரு குறைபாடு இருக்கிறதும் துல்லியமாக ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் சார். அப்படி தெரியும் போது நான் முதல்ல இது என்னுடைய அணுகுமுறை, அந்த முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அது உடனடியாக செய்ய முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்ய முடியும். ஒவ்வொரு பகுதிகள்லையும் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா பகுதிகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த தர்ப்பணம் தரக்கூடிய இடங்கள் இருக்கும். அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே கூட அந்த மாதிரியான இடங்கள் இருக்கும், ஸ்தலங்கள், அந்த ஆத்தங்கரைகள், ரீச்சபிள் இடங்கள் இருக்கும். எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு தான் போகணும், எல்லாரும் காசிக்கு தான் போகணும் கூட கிடையாது. புனித நீர்நிலைகள் இருக்குது, சில கோயில்கள் செய்கிறதுக்குன்னு கோயில்கள் இருக்குது. அதுக்குன்னு முறைப்படி புரோகிதர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலில் அவங்களுடைய மேற்பார்வையில் தான் அதை பண்ணணும்.
ஸோ அதற்கு தான் நான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பேன். முன்னோர் வழிபாடு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது ரொம்ப முக்கியம் சாமி. உதாரணத்துக்கு ஒரு பையனுடைய ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்குது, லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னாலே அவனுடைய முன்னோர்கள், அந்த பாட்டனார் இல்லை பாட்டிமாரோடைய அனுகிரகத்தில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கான்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து தன்னுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய அந்த திதி காரியங்களில் வந்து குறை வச்சுட்டார், செய்யலை. சில வருடங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் அப்படியே அவருடைய முன்னோர் யாருக்கு அந்த பாக்கியம் வச்சாரோ அந்த முன்னோருடைய முகசாயிலே பிறக்கிறான். அவருடைய குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. இந்த பையன் போய்ட்டு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணுறான். அவன் அந்த பையனால் அந்த அந்த ஜாதகரால் அவங்க பையனை வந்து சமாளிக்கவே முடியல. சரி, உங்கள் பையன் ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னா அந்த பையனுக்கு லக்னத்தில் ராகு இருக்குது. தம்பி, உன்னுடைய முன்னோர் தாத்தா யாராவது இல்லை அப்பா யாராவது இந்த மாதிரி இப்போ இருந்தாங்களா? சார், என் தாத்தா அம்மா தான் சார் இருக்கான். என் தாத்தா நான் சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணுவேன், அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டேன், அவர் சொல் பேச்சு கேட்கணும்னு பரவாயில்ல, அவரை இம்சை பண்ணுவேன் நான். அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டு கிழிச்சு போட்டுருவேன், இல்லை எங்கேயாவது போய் குப்பையில் போட்டுருவேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவரை வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு, இல்லை எங்கள் அம்மாவுக்கு அவர் பிடிக்காமல் இருந்துச்சு, அதனால் எங்கள் அம்மா அவர் டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சி நான் அவர் டார்ச்சர் பண்ணிட்டேன். இப்போ நினச்சா தப்புன்னு தோணுது. பெரியவங்களுக்குள்ள இருந்த விஷயத்தில் நம்ம தள்ளிட்டு இருக்கக்கூடாது. அன்றைக்கி இருந்த குழந்தை பிராயத்தில் நான் வந்து எங்கள் அம்மா அவனை கோவப்படுத்துறதுனால நான் ஒன்று கோவப்படுத்தேன்னு சொல்லி பண்ணிட்டேன். அதனால் அவருக்கு செய்ய வேண்டிய எதையும் நான் செய்யவும் இல்லை. இவரோட அப்பாவும் திதி செய்ய விட்டுட்டார். ஆமாம், அவங்க அப்பாவும் செய்யலை, நானும் செய்யலை. நாங்கள் அப்படியே டோட்டலாகவே அந்த பெரியவருடைய எந்த விஷயத்தையும் நாங்கள் கவனிக்காமலே விட்டுட்டோம். போய் சேர்ந்துட்டான் மனுஷன், அப்பா தொல்லை ஒழிஞ்சது நாங்கள் இருந்துட்டோம். அதனால் எங்கள் அப்பா சஃபர் ஆனார். அது எங்கள் அப்பாவுடைய அப்பா தான் அவர். எங்கள் அப்பாவுடைய அப்பா தன் அப்பாவுக்கு செய்யாமல் நானும் பேரங்கிற விஷயத்தில் சில தவறுகளை அவருக்கு காயப்படுத்தி இப்போது எனக்கு பையனாக வந்து அவரே பிறந்திருக்கார் சார்னு இவன் சொல்கிறான். அந்த பையன், நான் ஜாதகரே சொல்கிறேன், உனக்கே புரியுது இல்லைப்பா? ஆமாம் சார், இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ அந்த பையன் வந்த நேரத்துக்கான பிரசன்னத்தை போட்டு இந்த ஸ்தலத்தில் போய் உங்கள் தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போ உங்கள் அப்பா வந்து செய்யக்கூடிய சூழல் இல்லை, நீயே செய், இந்த பையனை அழைச்சிட்டு போ, அந்த பையன்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி எனக்கு ஒரு தாத்தா இருந்தார்ப்பா, உனக்கு அவர் வந்து தாத்தா முறை தான் வேணும், அவர் நமக்கு சாமி மாதிரி, நம்ம குடும்பத்துக்கு மிக முக்கியமானவர், அவருடைய வழித்தோன்றல் தான் நம்ம எல்லாருமே, அவருடைய பெருமைகளை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இன்னையிலேருந்து அந்த பையன்கிட்ட சொல்ல ஆரம்பி. அவருடைய ஃபோட்டோ எடுத்து வந்து காமி, அவங்க பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். அது சொன்னோன்னே, என்ன சார் சொல்கிறீங்க, இதுக்கு பலன் இருக்குமா? சரி, என்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த பையன் டார்ச்சர் கொடுக்க இந்த பையனை சமாளிக்க முடியாமல் இந்த பையனோட பீஸ் ஆஃப் மைண்ட் போகுது. சார், ஒரு குழந்தை நினச்சான்னா உங்களுடைய மொத்த பீஸ் ஆஃப் மைண்டையும் கலைக்க முடியும் சார். ஒரு குழந்தைக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. உங்களுடைய நிம்மதியை குலைக்கணும்னு ஒரு குழந்தை முடிவு பண்ணிடுச்சுன்னா உங்கள் நிம்மதியை குலைச்சிரும். ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்று. குழந்தை வந்து தெய்வ ரூபம் தான், தெய்வம் குழந்தை ரூபமாக தான் வரும், உங்கள் நிம்மதியை குலைக்கும். சரி சார், அதனால் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போனதுனால இவனுக்கு பிஸ்னஸில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எல்லா வகையிலுமே டவுன் ஆகி தான் என்கிட்ட வந்தார். அதன் பிறகு நான் சொன்ன ஸ்தலத்தில், சொன்ன திதியில், சொன்ன முகூர்த்தத்தில் அந்த திதி தர்ப்பணங்கள் வந்து முறைப்படி செஞ்சுட்டு, எந்த தாத்தாவை வந்து இவங்க மதிக்காமல் அவரை விட்டாங்களோ அந்த தாத்தாவுடைய ஃபோட்டோவை எடுத்து இந்த பையன்கிட்ட காட்டி, இவர் தான் நமக்கு முன்னோடி, நம்ம முன்னோர் இவர் உனக்கு ஒரு தாத்தா வேணும் அப்படின்னு சொல்லி, கொள்ளு தாத்தாவுடைய அப்பா இல்லை இவர், இவரை வந்து நினச்சிக்கணும், நம்ம குடும்பத்தோடைய முக்கியமான நபர்னு சொல்லி இந்த சூரிய வம்சம் படத்தில் சரத்குமாரோடைய பையன் வந்து இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இலக்காரமாக விளையாட்ட சொல்லுவான். ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது, நமக்கு சாமி மாதிரிப்பா அப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கு அந்த பெரிய சரத்குமார் மேலே ஒரு அன்பு வரும் இல்லையா, அந்த சீன் அப்படியே நடந்துச்சு சார். அப்படியாப்பா, இவர் நமக்கு ரொம்ப முக்கியமான, ஆமாப்பா, சாமி தாத்தான்னு சொல்ல ஆரம்பித்தான். நமக்கு சாமி மாதிரி நீ சொல்ல, இவன் அந்த குழந்தைக்கு வந்து சாமி தாத்தாவாயிட்டார். இவன் எப்போ அவரை சாமி தாத்தான்னு கூப்பிட ஆரம்பித்தானோ அப்போ இருந்தே, அப்பா சாமி தாத்தாவுக்கு சாப்பாடு வச்சியா, டெய்லி அவருக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி எங்கள் தாத்தா வந்து இந்த சாப்பாடு பிரித்தமாக சாப்பிடுவாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதை ரெகுலர் பேசிஸில் நைவேத்தியம் வைக்கிறான். இந்த பையனோட அப்பாவும் இருக்கிறாருண்ணா, அவங்க பையனோட அப்பாவும் இருக்கிற 3 தலைமுறை ஆண்கள் இருக்காங்க இப்போ அந்த வீட்டில். அவங்க இந்த பையனோட அப்பா வந்து கொஞ்சம் தளர்ந்து போயிட்டாரு, இவன் ஆக்டிவாக இருக்கான். இந்த குட்டி வந்து இந்த 2 பேரையும் போட்டு பாடாப்படுத்துகிறான்.
அப்போ இந்த பையனுடைய ஹேபிட்ஸில் சின்ன மாற்றம் ஏற்படுது. அப்போ சாமி தாத்தான்னு சொல்லி முதல் முறை எல்கேஜி சேரும்போது சாமி தாத்தாட்ட சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்லி அவர் ஃபோட்டோ முன்னாடி நின்று தாத்தா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இன்னி வரைக்கும் அந்த சாமி தாத்தா கிட்ட சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். அப்போ லக்னத்தில் ராகு உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கவில்லை என்றாலும் தாத்தா பாட்டி சொல் பேச்சு கேட்பாங்க. அது அம்மா வழி தாத்தாவோ இல்லை அப்பா வழி தாத்தாவோ, அம்மா வழி பாட்டியோ இல்லை அப்பா வழி பாட்டியோ உயிரோட இருக்காங்களோ இல்லையோ இது நடக்கும் சார். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லக்னத்தில் ராகுவோ கேதுவோ உள்ளவங்களுக்கு நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஒரு தாத்தா பாட்டி உறவு அவங்களுக்கு இதயத்துக்கு ரொம்ப பிடிச்சமான நெருக்கமான உறவா இருப்பாங்க. இதுதான் ஜாதக நியதி. அப்போ இந்த பையனுக்கு அவன் பார்த்தே இராத, அவனுக்கு பழக்கமே இல்லாத ஒரு உயிர் மீது அவ்வளோ பற்று வருது. ஏன்னா அந்த பர்டிகுலர் தாத்தாவுடைய வழித்தோன்றல் தான் இவன். மறு ஜென்மம்னே சொல்லலாம் நம்ம அழுத்தமா. அப்போ இவன் பார்க்குறான். அப்போ இவன் மெல்ல மெல்லமா அப்படியே சரியாகிறான். டே நீ இப்படி பண்ணுனா சாமி தாத்தா கோவம் வரும்னான்னு சொன்னா, ஐயோ கோச்சு போறா, சரி நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். அப்போ பாருங்க, அப்போ ஒரு பெரிய யாராலையுமே சாதிக்க முடியாத ஒரு ஆத்மா சாதிக்குது தான் சொல்லணும் சார். நீங்கள் இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷியஸோ இல்லை மூட நம்பிக்கைன்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு அதோடைய உண்மைத்தன்மை தெரியும் சார். இல்லைங்கிறவங்களுக்கு இல்லை, ஆமாங்கிறவங்களுக்கு ஆமாம். இதை நம்புறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. யாரையும் போய் தேங்காய் எடுத்து மண்டையில் உடைங்கன்னு சொல்லலை. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அது உண்மைன்னு சொல்கிறோம். இந்த குழந்தையோடைய ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இந்த பையன் நல்லபடியாக மாறினதுனால நம்ம ஜாதகர் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் திரும்பி கிடைக்குது. பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான், சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த பையனும் அவங்க அப்பாவும் இருக்காங்க இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட தாத்தாவுடைய நேரடி புள்ள, அப்புறம் இந்த பேரன், இவங்க 2 பேரும் மனதார அப்பப்போ அவங்களுடைய தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். உன்னை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம், சாரி, நீ பேர ரூபமாக பிறந்திருக்க, என் பையன் ரூபமாக பிறந்திருக்க, அவனை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னா உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்ட சமம். இந்த பிள்ளைக்கு நீ தான் வந்து ஒரு உற்ற துணையாக வழித்துணையாக இருந்து செயல்படணும்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுடைய அந்த தாத்தா யாரை மதிக்காமல் போனாங்களோ அந்த தாத்தா தான் அந்த வீட்டையே ஒரு காவல் தெய்வமாக காத்துக்கிட்டு இருக்கார். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் கேட்ட 2வது கேள்வி குலதெய்வம். முன்னோர்கள் திதி தர்ப்பணம் பண்ணுறதுனால குலதெய்வத்தை விட்டுறணுங்கிற அவசியம் இல்லை. குலதெய்வம் ரொம்ப முக்கியமானது. பட் 2ல் முதல் ப்ரையாரிட்டி நான் இதுக்கு கொடுப்பேன். சில பேர் குலதெய்வத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் 2 கண்ணாக நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? முதல்ல ஒரு கண்ணுக்கு ஒளியை வர வச்சிடலாம், அப்புறம் இந்த கண்ணை வச்சு இன்னொரு கண்ணுக்கு. ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில ஜாதகங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை வரும். நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் கேட்டு பாருங்கள். சொல்லுவாங்க, சொல்லுங்க சார், நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ டென்ஷன் இருக்குது சார் அப்படின்னு. ஏன்னா சில ஜாதகங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத விட குலதெய்வத்துக்கு நிகரான ஸ்தலங்களுக்கு அவங்க போய்க்கலாம். உதாரணத்துக்கு திருச்செந்தூர் முருகன், மதுரை மீனாட்சி, சுவாமிமலை முருகன், இந்த மாதிரி சில முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது. குலதெய்வம் என்னன்னே தெரியாதவங்க, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போனால் பிரச்சனை வருதுங்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகலாம். சமயபுரம் மாரியம்மன், இந்த ஸ்தலங்கள்லாம் குலதெய்வத்துக்கு இணையான பவர்ஃபுல்லான ஸ்தலங்கள், அங்கே போயிட்டு வரலாம். ஆனால் அது எந்த கிழமையில் போகணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகங்களில் தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் சாமி. நான் இன்னும் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நினச்சபடிக்கு நீ எல்லா கோயிலுக்கும் போகிறதுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கும். இதில் மாற்று கருத்தில் பலர் இருக்கலாம். இது நான் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிற விஷயங்கள், நான் பல பேரை ஜெயிக்க வச்சுருக்கேன். அதே போல் இந்த நாள், இந்த கிழமையில், இந்த முகூர்த்தத்தில் தான் நீங்கள் போகணும், அதுதான் உங்கள் ஜாதகத்தை வெற்றி பெற வைக்கும்னு ஒரு கணக்கு இருக்குது சாமி. ஜோதிடம் படித்தவங்களுக்கு இது ஆமான்னு ஒத்துக்குவாங்க. அந்த கிழமை, அந்த திதி, அந்த முகூர்த்தத்தில் போகும்போது அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடச்சிரும். சரி, அப்போ எல்லா நேரமும் அப்படி தான் போகணுமான்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல் இருக்குது, ஒரு பிரார்த்தனை இருக்குது, ஒரு வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் சும்மா லெஷராக தான் போயிட்டு வரேன், சும்மா ஜாலியாக தான் போயிட்டு வரேன், பார்க்கணும் போல இருக்குது முருகனை அப்படின்னா நீங்கள் போகலாம். பட் இஃப் யூ ஹாவ் சம்திங் டு அச்சீவ், ப்ராப்ளம் பேஸ்டுன்னா இந்த மெடிசன் தான் எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு என்ன சாப்பிட்டு சப்ளிமெண்ட், நான் வந்து கத்தாழை ஜூஸ் குடிப்பேன், நான் வந்து முருங்கை ஜூஸ் குடிப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து இயல்பாக நீங்கள் பண்ணிக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனைக்காக போகிறீங்கன்னா அந்த டாக்டர் எந்த மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரோ அது காலை மாத்திரையா, ராத்திரி மாத்திரையா, சாப்பாட்டுக்கு முன்னா, சாப்பாட்டுக்கு பின்ன கேட்குறீங்களா இல்லையா? அதுதான் இங்கேயும். இயல்பாக போகிறது வேற, ஒரு வெற்றிக்காக போகிறது வேற. வெற்றிக்காக போகும்போது முறைப்படி குறித்த நேரத்தில் சென்றால் தான் வெற்றி கிடைக்கும். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பெருமாள் கோயில் சம்மந்தமாக நம்ம ஒரு தடவை பேசணும், திருப்பதிங்கிறதுக்கு. ஆமாம், அதுக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கீங்க. பெரிய
எப்படி திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு நம்ம இப்போ உள்ளவங்கள எப்படி போக வைக்கணும்னு ஆமாம் சொல்லியும் போயிட்டு வந்து வெற்றி கண்டிருக்காங்க. ஆனால் முதல் முறை குலதெய்வம் கோயிலுக்கும் ஜாக்கிரதையாக ஒரு சிலர் போகணும். ஒரு சிலர் போயிட்டு வந்தால் பிரச்சனையாக இருக்குன்னா கேட்டு திருப்பி அவன் நல்லா தாங்க இருந்தான், அவங்க போயிட்டு வந்ததுலேருந்து பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க தேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அடுத்ததுலேருந்து பிரச்சனை இல்லாமல். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ண ஆசைப்படுறாங்க சாமி. எந்த ஒரு ஜோதிடருமே முறையாக ஜோதிட சாஸ்திரத்தை படித்த ஒரிஜினல் ஜோதிடராக இருக்கணும். அவங்க வந்து நீங்கள் தட்சணை கொடுக்குறதுங்கிறது உங்கள் கர்மா அவர் வாங்குறது தான். தட்சணை அதிகமாக இருக்குது, தட்சணை கேட்குறாங்க, ஏன் ஃப்ரீயாக பண்ணலாமே, இதெல்லாங்கிறது வந்து வெகண்டவாதம் தான் சாமி. யாருக்கும் இங்கே எதுவுமே இலவசமாக கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எதையும் இலவசமாக பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஹைக் கேட்குறீங்க, ஒரு சேலரி ஹைக் கேட்குறீங்க, அது மாதிரி தான் ஜோதிடர் இருக்கும். இது தாண்டி உங்கள் கர்மா வாங்குறது தான் அவருடைய பணி. ரெண்டாவது, ஒரு ஒரிஜினல் ஜோதிடர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தான் காட்டுவார். அப்போ ஒரு குருஸ்தானத்துலேருந்து அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து நான் சொன்னேன், நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டாம், போனீங்கன்னா பிரச்சனை வரும், போக வேண்டாம், நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த ஸ்தலத்தை பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, சவால் விட்டுட்டு போகிறாங்க, என்ன தம்பி நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் நல்லா பேசுகிறீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி தப்பு பண்ணலாமா, குலதெய்வம் கோயில் எப்படி நமக்கு பிரச்சனையை கொடுக்கும், ஆத்தாடி அப்படி நாங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அப்போ சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு இந்த வருஷம் தள்ளி போட்டுருங்க, இந்த வருஷம் வேண்டாம், இந்த வருஷம் உங்களுக்கு சமைப்பா இல்லை, அடுத்து நான் எப்போ சொல்கிறேன் அப்போ போங்கன்னு சொன்னேன். இந்த போயே ஆகும்னு சொல்லிட்டு போய் அவங்க போகிற வழியிலையும் சிரமங்கள் அனுபவிச்சு போயிட்டு திருப்பி வரும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கால் முறிவு கை முறிவுகள்லாம் ஏற்பட்டு உயிர் போகாமல் தப்பிச்சு கார் வந்து ரொம்ப அப்பளமாக நொறுங்கி இந்த மாதிரி பேப்பர்லலாம் வந்து அவங்க பேரை நான் வாசிக்கிறேன் பேப்பரில், ஐயோ இது நம்ம ஆட்கள் பேர் மாதிரி இருக்கே அப்படின்றப்போ நான் அடுத்து விசாரிக்கும் போது அவங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த பக்கத்து ஜிஹெச்சில் தான் இருந்து அந்த சொந்தக்காரங்க பேசுகிறாங்க. சார் இன்னாருடைய மாமா பேசுகிறேன் சார், ஆக்சிடென்ட் வந்து சின்ன தகவல் வந்து நாங்கள் ஓடி வந்திருக்கோம், ஜிஹெச்சில் இருக்கிறாங்க, இப்போ இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு மாற்றுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் போகக்கூடாதுன்னு சொன்னேன், மீறிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் நடக்கும் சாமி. அப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அவருக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. இன்னும் நீங்கள் தட்சணையை பே பண்ணிட்டீங்கன்னா தட்சணையை பே பண்ணிட்டாரு, போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், போகிறீங்களா போவாங்க அப்படி சொல்லலாம். இங்கே தட்சணை விஷயமே இல்லை சாமி. தட்சணைங்கிறது உங்கள் கர்மாவை அந்த ஜோதிடர் வாங்குறதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை தான் அது. அந்த காணிக்கையை வாங்கினதுக்கு அப்புறம் உங்கள் மேலே முழு பற்றோடு பேசுகிறாருன்னா அங்கே பணம் முக்கியம் இல்லை, நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, வந்துருச்சு, அவருக்கு பணம் தான் முக்கியமாக இருந்தால் பணத்தை கொடுத்துட்டாங்க, இனி என்னவோ பண்ணுங்க அப்படி சொல்லலாம் இல்லையா. முறைப்படி சாஸ்திரத்தை கற்றுக்கிட்ட ஒருத்தருக்கு மனதில் என்ன இருக்கும்னா, நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும், நாம் நல்லது எப்படியே நடக்க வச்சிடணும் அப்படிங்கிற பதபதப்பு தான் இருக்கும். ஸோ அவர் சொல்கிறத கேளுங்க, ஒரு ஜோதிடர் சொல்கிறத, அது உங்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைக்கும். அதுவும் சில ஜோதிடர்களுக்கு வாக்குப்படிதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தவறுதலாக ஒன்று சொன்னால் கூட நீங்கள் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை என்ன ஆகும்னா அவருடைய அந்த சிறு பிழை கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துரும். அந்த மாதிரிலாம் சில இடங்களில் நடக்கும். நாம் 7ன்னு சொல்லுவோம், ஐயோ 8ல் சொல்லியிருக்கணும், என்ன பண்ணுறாங்களோ தெரியல, அங்கே 8 பண்ணிடுவாங்க. ஐயோ சார் நீங்கள் 7 விளக்குன்னு சொன்னீங்க, நான் 8 வச்சுருந்தேன் சார், ஐயா தாமி நீங்கள் 8 தான் பண்ணணும், ஒரு நல்ல நேரம். ஏன்னா இந்த இதயம் பரிசுத்தமாக இருக்கு இல்லையா அவருக்கு, அவர் ஞாபகம் இருந்த 7 விளக்குன்னு சொன்னால் கூட சொல்ல வேண்டிய 8. இதெல்லாம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது சாமி. ஒரு விஷயத்தை நம்பலாமா வேணாமான்னு நம்பக்கூடாது, நம்பணும், நம்புகிறோம், நல்லதே நடக்கும், நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நினச்சினா நம்ம நம்பி செய்யும்போது அந்த பிரபஞ்சமே அந்த கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து வேலை செய்வார் சாமி. இந்த ஒரு விளக்கம் சொல்லியே ஆகணும். ஜோதிடர் பலன் சொல்கிறான்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. பிரச்சனையை தீர்க்கும் பொழுது நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டிய கர்மாவில் கையை வைக்கும்போது அந்த கர்மா வந்து அவருக்கு பல எஃபெக்டை கொடுக்கும். இன்றைய நாள் நம்ம இந்த ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு உணவகத்தில் நம்ம 2 பேர் சேர்ந்து உணவு இருந்தபோது இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மருத்துவர், கைராசி மருத்துவர் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப் ரொம்ப தான். ஐயா நம்ம எதையுமே புனைவு கதைகளாக சொல்கிறது இல்லைங்கய்யா, எல்லாமே அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்கிறதுனால நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறதுக்கு காரணம் இது நடந்து நம்ம கண் கூட பார்த்த உண்மைகள். ஒரு மருத்துவரும் ஜோதிடரும் ஒன்றுங்கய்யா. ஒரு நல்ல கவனிங்க, மருத்துவர் ஆமாம் அவர் மனைவி அகால மரணம் அடைகிறாங்க, ஆரோக்கியமாக அவங்களும் டாக்டரு, ஆமாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க. நிச்சயமாக ஆனால் ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்கக்கூடியவர், அவருக்கு இவ்வளோ பெரிய சோகம் பாருங்க. என்னன்னா கர்மாவில் கை வைக்கிறது. ஆமாங்க சாமி, நீங்கள் நல்லா கவனிங்க. வசதி வாய்ப்புகளை மட்டும் 2ல் பார்க்குறாங்க. அதுதான் சரி. இந்த கமெண்ட்ஸில் இந்த வீடியோவை நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்ருக்கலாம், நிறைய ஜோதிடர்கள் பார்த்துட்ருக்கலாம்,
நிறையா ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா இது 3மே கர்ம வேலைங்க சாமி. ஒருத்தனை வந்து அறிவிலியாக வாழ்ந்து மறையணுன்ற ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு 4 சாத்தி படிடா கண்ணா அப்படின்னு படிக்க வச்சு அவனுக்கு பயமுறுத்தி அவனை திருப்பி படித்து அவனை வந்து கண் உள்ளவனா மாற்றிடுவார். ஏன்னா கல்வி தான் கண் இல்லையா, கண் உள்ளவனா மாற்றி கல்வி கண்ணை திறந்து வச்சு அவனை பெரிய டாக்டராகவோ இன்ஜினியரோ கலெக்டராகவோ மாற்றி விட்டுருவார். ஏன்டா அவன் கர்ம, அவன் இந்த பூமியில வந்து இந்த பிறப்பளவோ வந்து படிப்பறிவுள்ள முட்டாளா வந்து நான் படைச்சிருக்கேன், நீ அவனை அறிவாளி ஆக்கிட்டியா, அப்போ அந்த கர்ம நீ எடுறா அப்படின்னு சொல்லிடுவாரு டீச்சருக்கு. அவன் டீச்சர்ஸோட பிள்ளைங்க அதை அனுபவிச்சுட்டு அடுத்து வரங்க சாமி, வைத்த வலியோட ஒருத்த வாழணுன்னு இருக்கும், வைத்த வலியை கியூர் பண்ணுவார் டாக்டர். ஜோசியரும் அதே கதை தான். அவன் கர்மா அவன் சாவணுன்னு இருக்கும், நீ வந்து அவனை படைக்க வச்சிரு ஒரு கோயிலுக்கு அனுப்பி, வாடா ஜோசியர், நீ வந்து டீச்சர், நீ டாக்டர், இன்னும் வக்கீல், இவங்களாம் இருக்காங்களே இந்த கர்ம வேலைகள் செய்கிறவங்க. இது நம்ம ஹாசியமாக சொன்னாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழி இருக்குது சாமி. கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஜோதிடர், நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு டீச்சர், நீங்கள் ஒரு வக்கீல், இவங்க ஃபேமிலியில் எல்லாமே மிக அதிகமான பிரச்சனைகள் உண்டு. மனதளவிலோ உடல் அளவிலோ பொருளாதார அளவிலோ பெரிய மனதளவில், உடல் அளவில், உயிர் வதை, மனவதை, பொருளாதார வதை, இழப்புகள். ஏன்னா ஊரார் கர்மாவை பூரா வாங்கிடுறாங்க இவங்க. அவனை விடுவிச்சு, அந்த கர்மாவிலிருந்து இன்னொருத்தரை விடுவிச்சு அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை இவர்கள் சுமந்து இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் எல்லா பிரச்சனையும் வரும் சாமி. வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் இதுதான். நீ இன்னொருத்தனை அறிவாளி ஆக்கிட்ட, அப்ப அந்த கர்மம் உன் புள்ளதான் ஆரம்பிக்கணும். உன் பையனை அறிவாளி ஆக்க வேண்டியவன நான் முட்டாள் ஆக்கிடுறேன்டா. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? அப்பா செய்யாத குற்றத்துக்கு ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கணுன்ற ஒரு கர்மா இருக்கும். ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, எப்படி ஆத்தாடி என்னுடைய நீதிமன்றத்தில் நீதி நிலைநாட்டப்படும் நிலைநாட்டுவார். அங்கே அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கின்ற விதியை நீ மாற்றிட்டியா, வா. அப்போ எது தவறு எது சரிங்கிற கேள்விக்குள்ளே போக வேணாம் சாமி. இன்னொருவர் கர்மாவை நீங்கள் மாற்றி அமைத்தால் அந்த கர்மா உங்களை வந்து சேரும். அப்படிப்பட்ட தொழில் இருக்கிறவங்க வந்து என்னை கேட்டால் கடவுளுக்கு சமம் தான். அதனால தான் டாக்டர்ஸை தெய்வமாக சொல்கிறோம், டீச்சர்ஸை தெய்வமாக சொல்கிறோம், ஜோதிடர்களை குருமார்னு சொல்கிறோம். குரு ஸ்தானத்தில் இருக்க எல்லாருமே மற்றவங்க கர்மா வாங்குறவங்க தான் சாமி. நம்ம ஓட்டேரியில் ஐயா குரு இருக்காரு இல்லையா, அவங்கெல்லாம் கர்மா வாங்குறது தான் இருக்கிறாங்க. அவருடைய பர்சனல் லைஃப் நம்ம எவ்வளோ தானே பையனுக்கு ஏற்பட்ட. ஆமாம், அவர் நம்மகிட்ட கண் கலங்காமல் சொல்லிட்டு இருப்பார், ஆனால் நம்ம கண் கலங்கிட்டு இருந்திருக்கோம். தெரியும் அவருடைய. ஸோ நீங்கள் ஜோதிடருக்கு கொடுக்குற காணிக்கையெல்லாம் வந்து இப்போ தட்சணைலாம் வந்து ஒரு கர்மா வாங்குறதுக்கான ஒரு காணிக்கை தான். ஸோ நீங்கள் அவர் கேட்ட சொல்கிறத செஞ்சு நீங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிறது உங்களுடைய ஒரு சமத்து தான். சிறப்புங்கய்யா. அது ஒரு தனி மனிதன் கொண்டு போய் சமுதாயத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆச்சரியம் தருது. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ அனாவசியமாக இப்போ இதை இப்படியெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சே ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் அந்த சைடுக்காரன். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பணி தொடரணும்னு நிலையத்தின் சார்பில் கேட்டுக்கிறோம். மிக அற்புதமான அரிய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்க. நன்றிங்கய்யா. நேர்களே, சாதாரணமாக சொல்லிடுறோம் ஜோசியம் பார்க்க போகிறோம், ஜாதகம் பார்க்க போகிறோன்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு ஜோதிடருடைய நிலைமை என்ன, இந்த எபிசோடு வந்து நிறைய விளக்கங்களை நம்மளுக்கு தந்திருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். கடைசி இந்த 10 நிமிடம் இருக்க அடிக்கடி கேட்டு பாருங்கள். ஒரு ஜோதிடர் எந்தெந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையில் கையை வைக்கிறார், மாற்றி அமைக்கிறார் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையை மேலும் முன்னேறுவதற்கு சிறந்த ஜோதிடரை அணுகி வாழ்க்கையை சிறப்பாக வாழ வாழ்த்துகிறோம். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.